அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, செய்தனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க. என் வாழ்நாள்ல கடைபிடிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 உபதேசங்களை எனக்கு செஞ்சாங்க. அதிலே முதலாவது தலைமைக்கு கட்டுப்படு அப்படின்னாங்க. தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நட அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை கட்டுப்பட சொன்னாங்க அப்படின்னா, மூக்கு அறுபட்ட ஒரு அடிமையினுடைய சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லுக்கு அந்த தலைமைக்கு நீ கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது சொன்னாங்க, உன் வீட்டுல குழம்பு வச்சா சால்னா காய்ச்சினா அதுல ஒரு டம்ளர் தண்ணீர் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கப்பா, ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னாங்க. மூணாவது சொன்னாங்க, தொழுகையினுடைய நேரம் வந்தால் நேரத்தை கடத்திராம அந்த நேரத்தில் தொழுது விடு என்று இந்த 3 உபதேசங்களை என்னுடைய நேசர் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று செய்தனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. பெருமக்களே, இந்த உபதேசம் என்பது அந்த சஹாபிக்கு மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உம்மத்தாக இருக்கிற நமக்கும் பின்னால் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாமும் இந்த 3ஐயும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். நபியினுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவோம். அல்லாஹ் கிருபை செய்வானா.